ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்ப தயார் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப இந்த மசோதாவை கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்ப எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் அதற்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் அதற்கு தயார் என்று தெரிவித்திருக்கிறார். இப்ப இனி அடுத்த கட்டமாக இது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்படக்கூடிய பட்சத்தில் அங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்படும்? முழு விவரங்கள் என்ன? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசோதாவின் மீது பேசிய பல்வேறு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாதி, அதே போல பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை ஒன்று அறிமுக நிலையிலேயே திரும்ப பெற வேண்டும், இதனை அறிமுகம் செய்யக்கூடாது, அப்படி நீங்கள் அறிமுகம் செய்தாலும் கூட இந்த மசோதாவின் மீது பல்வேறு கட்சிகள் விரிவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், பல்வேறு நிபுணர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும், விரிவாக கலந்தாலோசனை செய்யப்பட வேண்டும். எனவே இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா அமைச்சரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கூட பிரதமரே இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே மத்திய சட்டத்துறை அமைச்சர் இந்த மசோதாவை கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பினால் இந்த விவாதம் இங்கேயே முடிந்துவிடும், அதற்கு நீங்கள் தயாரா என்று அவரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சரும் நிச்சயமாக இதன் மீது விரிவாக விவாதங்களை அனைத்து கட்சியினரும் முன்வைக்கலாம், இதனை கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்ப அரசு தயாராக இருக்கிறது, இதனை கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்காக அனுப்ப வேண்டும் என்கிற பரிந்துரையை தான் முன்வைப்பதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அதன் மீது சில கட்சிகளுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் பேசி முடித்த பிறகு இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்படுவது தொடர்பாக ஒரு தீர்மானம் ஒன்று முன்மொழியப்படும். அந்த தீர்மானம் அவையினுடைய வாக்கெடுப்புக்கு விடுக்கப்பட்டு அது குரல் வாக்கெடுப்பின் மூலமாக அனைத்து கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பட்சத்தில் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்காக அனுப்பப்படும் என்று அவை தலைவர் அறிவிப்பார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த இரண்டு தரப்பு உறுப்பினர்களுமே அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு குழு தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு. இது இந்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப பரிந்துரைக்கப்படுகிறது என்று அவை தலைவர் அறிவித்த பிறகு வேறு ஒரு நாளில் இந்த மசோதா மாநிலங்களவையிலும் அறிமுகம் செய்யப்படும், தாக்கல் செய்யப்படும். அதன் பிறகு அனைத்து கட்சிகள், அதாவது ஆளும் கட்சி, எதிர்கட்சி என அனைத்து கட்சிகளில் இருந்து அனுபவம் வாய்ந்த சில உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக்குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழு இந்த காலகட்டத்திற்குள்ளாக இந்த மசோதா குறித்து ஆய்வு செய்து தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். அது 2 மாதமாகவும் இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம். அடுத்த மழைக்கால கூட்டத்தொடரோ பட்ஜெட் கூட்டத்தொடரோ அந்த கூட்டத்தொடருக்கு முன்பாக தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். அந்த காலக்கெடுவுக்குள்ளாக இந்த குழு பல்வேறு தரப்பரையும் சந்தித்து விரிவாக விவாதித்து இந்த மசோதா குறித்து தங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் நாடாளுமன்றத்தின் முன்பு அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள். அந்த அறிக்கையின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது நாடாளுமன்றத்தில் இருக்கும். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.